செல்வப்பிறந்தகை இல்ல விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றிருக்கும் நிலையில் அவர்களோடு உரையாடி வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பரபர தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு நடுவே கூட்டணி கட்சியினரோடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரையாடி வருகிறார். விவரங்களோட செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் முருகேசன்? ஆனந்தி, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரனின் மகள் நிச்சயதார்த்த விழா மகாபலிபுரம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இன்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அதேபோல் துணை முதல்வர் கனிமொழி எம்பி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்நிகழ்ச்சிக்கு காலையில் இன்று மாலை நடைபெறுவதற்கு முன்பாக இன்று காலையில் தமிழக காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையே தொகுதி பங்கீடு பிரச்சனை மிகுந்த இழுபறி நீடித்த நிலையில் திடீரென்று ஒரு திருப்பு முனையாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் செல்வப்பிறனை இருவரும் சேர்ந்து தமிழக முதலமைச்சரை அவர் இல்லத்தில் சந்தித்து பேசினார்கள். சுமார் 1 மணி நேரம் பேச்சுக்கு பின்புதான் இந்த கூட்டணி குறித்து அடுத்த கட்ட நகர்வுகள் எடுக்கப்படும் என்று தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் மகளின் நிச்சயதார்த்த விழாவை வைத்துக் கொண்டு பரபரப்பான சூழலில் காலையில் இருந்த செல்வப்பிறந்தகை மாலை நட்சத்திர ஹோட்டலுக்கு அடுத்த கட்டமாக வீட்டு இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் வருகை தந்தார். கூட்டணி கட்சி தலைவர்கள் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களும் அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியாளர் திருமாவளவன் கடைசியாக வருகை தந்தார். கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் இருந்த நிலையில் மேடையில் அனைவருமே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்ட போது ப. சிதம்பரம் தனியாக இருந்தார். முதல்வரை அவரை அழைத்து பக்கத்தில் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்த காட்சியும் நாம் அங்கே பார்க்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து முதல்வர் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கூடியிருந்த இடங்களில் அவர்களை கைக்கூப்பி வணங்கிவிட்டு சென்ற போது அனைவரும் அங்கு அவருடைய செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். கடைசியாக கூட்டணி கட்சி அனைவரும் அமர்ந்து ஒரு இடத்தில் இரவு டின்னர் உறவு உண்டார்கள். அப்போது அங்கு சில நிமிடங்கள் சுமார் 7 நிமிடங்கள் கூட்டணி கட்சி தலைவருடன் உரையாடி கொண்டிருந்தார் முதலமைச்சர். அப்போது காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக அந்த சம்பவங்களை தொடர்பாகவும் அதை என்ன நடந்தது என்பது குறித்தும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் அறிவுறுத்துங்கள் என்று முதல்வர் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.